மகளிருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியுடன் இந்திய அணியினர் பலப்பரீட்சை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அது குறித்து இந்திய ரசிகர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். உமன்ஸ் இந்தியன் டீம் வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸ் அது வரைக்கும் நம்ம ஜெயிக்கல. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஐ ஹோப் தே வின். மோஸ்ட்லி நான் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து இந்த வாட்டி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த வாட்டி மோஸ்ட்டாக நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து மென்ஸ் கிரிக்கெட் தான் பார்க்குறாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெனி ஆஃப் யூ ஆல் என்ஜாயிங் விமென்ஸ் கிரிக்கெட் ஆல்சோ. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் இந்தியா அண்ட் ஐ ஹோப் இந்தியா வில் வின் டுடே. 2005 2017 ஃபைனல் வந்தாங்க. அப்போ நம்ம ஜெயிப்புன்னு நினைச்சோம். பட் முடியாமல் போயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. இந்த முறை கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. லாஸ்ட் டைம் அந்த செமிஃபைனல் வந்து நாக்கு வந்து அது மறக்க முடியாது, பயங்கர மெமரிஸாக இருக்கு. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ராஜிகர்ஸ். ஸ்கில்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதனால வந்து 100% வந்து நமக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எல்லா ஃபார்மேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 200% பாசிபிள் நம்ம தான் வந்து கப்பை வின் பண்ணணுன்றது. வேர்ல்டு கப் உமன்ஸ் வேர்ல்டு கப்லேயே தோக்காத ஆஸ்திரேலியாவையே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பீட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம் உமன்ஸில். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா தோத்துருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட். அதே பீட் பண்ணிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் குறைச்சலாம் இடம் பண்ண முடியல. அவங்க மென்ஸ்லயும் உமன்ஸ்லயும் நல்ல டீம் தான். அவங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் போராடுவாங்க. அதோடய 2 மடங்கு தன்னம்பிக்கை உள்ள ஒரே டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் எப்பயுமே வந்து அந்த விஷயம் நடக்கும். ஆனால் வந்து இந்தியாவில் இப்போ நடக்குதுன்றதை பார்க்குறேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நிறைய டைம் வராங்க, அவங்க கஷ்டப்பட்டு மென்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும். பட் ஆனால் இன்னைக்கு இந்தியா விட்டு கொடுக்க முடியாது. இந்தியா தான் ஜெயிக்கணும் இன்னைக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலி ஸ்மிருதி மந்தனா வந்து அவங்க ரீசெண்ட் டேஸில் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஐ கெஸ் அவங்க இந்த ஃபைனல்ஸ்லையும் அவங்க வந்து ஜெயிச்சு தருவாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டில் இருக்கோம் நாங்கள். ஸோ ஐ ஹோப் ஐ வில் சப்போர்ட் தெம் டில் தி எண்ட். அவங்க என்னதான் பலமா இருந்தாலும் நம்ம தான் இந்த தடவை கப்புன்ற மாதிரி நம்ம டீமே இருக்காங்க. அப்படி இருக்க நம்ம அவங்கள பத்தி நினைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நம்ம தான் இந்த தடவை கப்பு. இந்தியா ஜெயிக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா எனக்கு ஹாப்பி தான். 2 பேர் நியூ சாம்பியன். இந்த வாட்டி ஆஸ்திரேலியா டாமினேஷன் உடைக்கணும். அது ஒரு பெரிய இது. உமன்ஸ் கிரிக்கெட் டெவலப் இருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நம்மளுக்கு. மகளிர் அணி ஃபைனலுக்கு போனது முதல்ல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் அந்த இதில் வெற்றி பெற முயற்சி செஞ்சுருக்காங்க. ஃபைனலுக்கு போனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க மீண்டும் வெற்றி பெற்று கோப்பையுடன் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு பார்த்த மக்கள் கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இறுதிக்கட்ட போட்டி வந்து இந்திய மக்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அணியா வந்து மகளிர் அணி இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில வந்து வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு அதிகமா இருக்கு. இந்தியா மென்ஸ் பொறுத்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உமன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு முன்னாடி வந்து இது சப்போர்ட் இருந்ததில்லை. இப்போ பரவாயில்ல, நல்லா உமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும். ரொம்ப ஆவலாக ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா ரன்னர்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வின்னர்ஸ் அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு நல்லாயிருக்கும் 2025ல். இன்னைக்கு பவுலிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்லா போட்டாகணும். இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கும் ஃபைனல்ஸு இதை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்தியா கொஞ்சம் பேட்டிங் வந்து நல்லா ஆடணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி கேப்டன்சியும் நல்லா பண்ணுறாங்க ஹர்மன். இந்த தடவை கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து என்னதான் பவுலிங் போட்டு தந்தாலும் ஃபீல்டர்ஸ் கையில் தான் வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ண முடியும். ஃபீல்டர்ஸ் மட்டும் கரெக்டாக எல்லா ஃபீல்ட் பொசிஷன்ஸ், அதே மாதிரி ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்து எல்லா கேட்சஸ்ஸு எல்லாம் எடுத்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகும்.